சேலம் ஸ்ரீ கிருஷ்ண சேவா சமிதியின் அமைப்பாளர் ஐயா காசி விஸ்வநாதன் அவர்களே, இன்றைய நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டுள்ள டாக்டர் கிருஷ்ண செட்டி அவர்களே, வாழ்த்துரை வழங்கிய ஐயா புலவர் ராமன் அவர்களே, இந்த கருத்தரங்கத்திற்கு தலைமையேற்று சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருமதி சரஸ்வதி அம்மா அவர்களே, என்னோடு ராமனை பற்றி உரையாற்ற வந்திருக்கின்ற அன்பிற்குரிய நண்பர் முனைவர் கண்ணன் அவர்களே, அவரை என்னுடைய ஆசிரியர்னு சொல்லலாம், நிறைய விஷயங்கள் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்கிறார். என் மீது மிகுந்த அன்பு கொண்ட டாக்டர் சங்கரநாராயணன் ஐயா அவர்களே, அவர் என்னுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறை கொண்ட மனிதர். இன்றைக்கி நான் சேலத்துக்கு வர்றேன் அப்படிங்கிறதுனால என் பேச்சையும் ஒரு பொருட்டாக மதித்து கேட்குறதுக்காக வந்திருக்கிறார். இவர்கள் தவிர கம்ப நண்பர்களே, ஆன்மீக அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கத்தை பணிவோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்ம டாக்டர் கிருஷ்ணன் ஐயா சொல்லும்போது சொன்னார், எங்களுக்கெல்லாம் கம்பராமாயணம் தெரியாது, நான் ஒரு டாக்டர் பேச வந்திருக்கிறேன் அப்படின்னாரு. அவர்கிட்ட ஒரு ரகசியத்தை நான் சொல்கிறேன், உங்கள்கிட்டையும் சேர்த்தேன். எனக்கும் கம்பராமாயணம் தெரியாது. எனக்கு மதுரையில் ப்ரொஃபஸர் ராமமூர்த்தி இருக்கிறாரு, பெரும்புலவர் வேலாயுதனார் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் அதை எழுதிட்டு வந்து தான் பேசுகிறோம். அங்கே பாருங்கள், இப்போ சீட்டில் எழுதி கொண்டு வந்து தான் பேசுகிறோம். இப்போ முதல்ல 2 குழந்தைங்க பேசுனாங்க, பள்ளி மாணவிகள். அது பெண் குழந்தைகள்ங்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். முனைவர் கண்ணன் அவர்களும் அதை சந்தோஷப்படுவார். ஏன்னா எனக்கும் 2 பெண் குழந்தைகள், அவருக்கும் 2 பெண் குழந்தைகள். அதனால் அவரும் கூட சந்தோஷப்படுவார். அந்த குழந்தைகள் பேசுனதை பார்க்கும்போது நாங்கள்லாம் அந்த பாருங்கள் எழுதி வச்சுருக்கிறோம், அந்த குழந்தைங்க எழுதாமல் கையில் குறிப்பு இல்லாமல் பேசுனாங்க. அதை விட பெரிய மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, 2 பேரும் ஆளுக்கு ஒரு செய்யுளை சொல்லி அவர்களுடைய பேச்சை நிறைவு செய்தார்கள். அந்த செய்யுளை சொன்ன விதம், அந்த பாட்டை சொல்லும் போதே பாட்டோட பொருள் நமக்கு விளங்கணும். சொல்லும் பாட்டின் பொருளுந்து சொல்லிய அந்த குழந்தைகள், அவங்களோடலாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது நாங்களும் ஒன்றும் தெரியாதவங்க தான், தெரியாமல் தான் இங்கே வந்து பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த குழந்தைகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். இப்போது எனக்கு தெரியாதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கம்பராமாயணம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதுக்கேற்றா போல் இவங்க தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. கிருஷ்ண சேவா சமிதி என்னை பற்றி யாரோ சொல்லியிருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. பார்க்கடல் உதவிய அமுதே அப்படின்னு தலைப்பு கொடுத்துருக்கலாம். கொடுத்துருந்தா என்னன்னு தெரியாமல் சில மேடைகள் இது நடக்கும், திகைச்சு போய், இப்போ கூட நடந்துச்சு, திகைச்சு போய் ஏதாவது நான் தப்பாக பேசிடக்கூடாது பார்த்தீங்களா. அதனால் ப்ராக்கெட்டில் போட்டிருக்காங்க, ராமன் கண்ட சீதை, நீ சீதையை பற்றி பேசணும், ராமன் பார்வையில் சீதை எப்படி இருக்கிறா அதை பேசணும் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஏன்னா இந்த கவி உளம், ஆழ்ந்திருக்கும் கவி உளம் காணாமல் திகைத்து போய் எதையாவது தப்பாக சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அது மாதிரி நம்மளும் தப்பாக சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ப்ராக்கெட்டில் ராமன் கண்ட சீதை அப்படின்னு போட்டாங்க. சரி, இப்போ ராமன் கண்ட சீதையை பற்றி நான் பேசணும். சீதா பிராட்டியை பற்றி பேசுகிறதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயந்தான். ஏன்னா வான்மீகி முனிவர் அவருடைய காப்பியத்தை ஆரம்பிக்கும் பொழுது சீத்தையின் மகத்தான சரித்திரத்தை நான் சொல்கின்றேன் தான் ஆரம்பித்தார். ராமாயணத்தை சொல்கின்றேன் அவர் ஆரம்பிக்கலை, சீத்தையின் மகத்தான சரித்திரத்தை நான் சொல்கின்றேன் அப்படின்னு தான் ஆரம்பித்தார். நம்ம ராமனை கதாநாயகனாக கொண்டாடினாலும் கதையின் நாயகி எப்பவும் சீதை தான். சீத்தையை சுற்றித்தான் இந்த கதையே நடக்குது. இப்போ இந்த தலைப்பில் பார்க்கடல் உதவிய அமுதே அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அமுதம் பார்க்கடலில் இருந்தானே வரும். பார்க்கடலை கடைந்தார்கள், தேவர்களும் அசுரர்களும் கடைந்தார்கள், பார்க்கடலிலிருந்து அமுதம் வந்தது. அதுதானே நடந்தது, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அமுதம்னு சொன்னால் போதாதா, ஏன் பார்க்கடல் உதவிய அமுதுன்னு சொல்லணும் அப்படிங்கிற கேள்வி. அப்போது அமுதம் வேறு இடத்துலேருந்து வருமா அப்படின்னு கேட்டால் வரும் அப்படின்னு நமக்கு சான்று இருக்குது தமிழில். இப்போது அதுக்கு ஒரு உதாரணம் பாரதிதாசன் சொல்லுவார், தமிழுக்கும் அமுதென்று பேர். இப்போ தமிழ்னு ஒரு அமுது இருக்குது. அந்த அமுது எங்கேருந்து வந்துச்சு? பொதிகை மலையிலிருந்து அகத்தியர்கிட்டருந்து அது புறப்பட்டு வந்த அமுது. அப்போ மலையிலிருந்து புறப்பட்ட அமுது தமிழ். இங்கே இவர் என்ன சொல்கிறாரு, தமிழுக்கும் அமுதென்று பேர்னு சொல்கிறாரு. தமிழுக்கு அமுதென்று பேர்னு சொல்லலை, தமிழுக்கும் அப்படின்னு அங்கே ஒரு உண்மையை சேர்க்கிறார். இதை இலக்கணத்தில் இறந்தது தழுவிய எச்ச உண்மைன்னு சொல்லுவாங்க. தமிழ் பேராசிரியர் உட்கார்ந்துருக்கிறாரு, நம்ம பாட்டுக்கு ஏதாவது ஒன்று அடிச்சு விடக்கூடாது, இறந்தது தழுவிய எச்ச உண்மைன்னு சொல்லுவாங்க. அப்போது தமிழுக்கும் அப்படின்னா இன்னொன்றுக்கும் அமுதுன்னு பேர் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ அவர் பார்க்கடல் உதவிய அமுதை சொல்கிறாரா பாரதிதாசன் அப்படின்னு பார்த்தா இல்லை, அமுதென்று பேர். அப்போ இன்னொன்றுக்கும் அமுதுன்னு பேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அது என்ன அப்படின்னு பார்த்தா திருவள்ளுவர் சொல்கிறார் திருக்குறளில், வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற் பாட்டு.
அப்போ வான் உதவிய அமுது நீர், மலை உதவிய அமுது தமிழ், கடல் உதவிய அமுது நம்ம அசுரர்களுக்கு அந்த தேவர்களுக்கு கிடைத்த அமுது. இப்போ இந்த பார்க்கடலிலிருந்து புறப்பட்டு வந்த அமுது அப்படின்னு சீதையை சிறப்பிக்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பார்க்கடல்ல இருந்து அமுதம் எழும்பொழுது தான் அதோடு சேர்ந்து பல விஷயங்கள், இந்த காமதேனு கற்பக விருட்சம்லாம் வந்துச்சு. அதோடு சேர்ந்து வந்தவள் தான் திருமகளும். திருமகள் லக்ஷ்மி பார்க்கடலை கடையும் பொழுது அதோடு சேர்ந்து வந்தவள். அவளை தன் மார்பில் அணிந்து கொண்டவன் பெருமாள். அதனால் பார்க்கடல் உதவிய அமுது அப்படின்னு இவளை சிறப்பித்து சொல்வதற்கு ஒரு காரணமும் இருக்குது. இப்போ இந்த வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் சொன்னோம் இல்லையா? இதை வைத்து தமிழன் விருந்தோம்பல், இப்போ விருந்தோம்பல் இன்னைக்கு காலையில் அருமையான சாப்பாடு வீட்டில் அவங்களே தயாரித்து கொண்டு வந்திருந்தாங்க டாக்டர் விசாலாட்சி அவர்கள். அந்த விருந்தோம்பல் பண்பு எவ்வளவு சிறப்பானது, தமிழர்களுக்கே உரியது. அதையும் திருவள்ளுவர் சொல்கிறாரு, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டற்பாட்டென்றுன்னு சொல்கிறார். சாவா மருந்துங்கிறது அமிழ்தம், நமக்கு தெரியும். தேவர்கள் அருந்தக்கூடிய அமிழ்தமே கிடைத்தாலும் கூட அதை தனியாக சாப்பிடாத, விருந்தினர்களோடு சேர்ந்து சாப்பிடுன்னு அவர் சொல்கிறார். அது இந்த உயரம், அந்த அந்த எக்ஸ்டெண்ட், கடைசி இந்த பக்கம் எக்ஸ்ட்ரீம், அந்த எக்ஸ்ட்ரீம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வள்ளுவரே முதல்ல என்ன சொல்கிறார், 2வது அதிகாரத்தில் தண்ணியை அமிழ்துன்னு சொல்கிறார், நீரை அமிழ்துன்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, நீ நீர் அருந்துவதாக இருந்தால் கூட சாதாரணமாக கிடைக்கக்கூடிய தண்ணி அமிழ்தம் ஹையர் அந்த ஹையர் எக்ஸ்ட்ரீம். லோயர் எக்ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய தண்ணீர் உங்களுக்கு கிடைத்தால் கூட விருந்தினரை விட்டு சாப்பிடாத அப்படின்னு சொல்கிற மாதிரி. அப்படி ஒரு அற்புதமான விருந்தை கொடுத்து இன்று உபசரித்தார்கள் அந்த டாக்டர் விசாலாட்சி அவர்கள். இப்போ இந்த சீதையை பார்ப்பதற்கான தோற்றுவாய், ராமன் சீதையை பார்க்கணும், ராமன் கண்ட சீதையை தானே நான் பேசணும், சீதையை ராமன் பார்க்கணும். ராமன் பார்ப்பதற்கான தோற்றுவாய் எது அப்படின்னு கேட்டால், பாலகாண்டத்தில் வேள்வி படலத்தில் வேள்வி முடிஞ்சிருச்சு. வேள்வி காப்பதற்காக விஸ்வாமித்திரன் ராமனையும் லக்ஷ்மணையும் கூட்டிகிட்டு வர்றான். வேள்வி முடிஞ்சிருச்சு, அரக்கர்களை அழிச்சாச்சு, வேள்வி முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச பிறகு அடுத்து நான் செய்ய வேண்டிய பணி என்ன ராமன் கேட்குறான் விஸ்வாமித்திரன்ட்ட. அவன் சொல்கிறான், நான் என்ன சொன்னாலும் நீ செய்வ, உனக்கு பெரிய காரியம் என்ன இருக்குது, அரிய காரியம் என்ன இருக்குது, இருந்தாலும் பெரிய காரியம் உள அவை முடிப்பது பின்னர் அப்படின்னு சொல்கிறான். சொல்லிட்டு இப்போது நம்ம மிதிலைக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறான். இந்த பெரிய காரியம் உள அப்படிங்கிற தொடருக்கு ராவணவதம் இன்னும் இருக்குது அப்படின்னு பொருள் சொல்லுவாங்க சிலர். அகலிகை சாப விமர்சனம் அடுத்து நடக்க போகுது, அதை கூட சிலர் சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய ஆசிரியர் பெரும்புலவர் வேலாயுதனார் அவர்கள் என்ன சொன்னார்னா, திருமணம் சீதாராம கல்யாணம் தான் அந்த பெரிய காரியம், அதற்காகத்தான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படிங்கிற குறிப்பைத்தான் விஸ்வாமித்திர முனிவன் இங்கே காட்டுகின்றான் அப்படின்னு அவர் சொல்லுவார். என்ன காரணம் அப்படின்னா, இந்த திருமணம் முடிந்த உடனேயே விஸ்வாமித்திரனுடைய பாத்திரமும் இந்த ராமாயணத்தில் கம்பன் எழுதிய ராமகாதையில் முடிவு பெறுகிறது. அதுக்கப்புறம் விஸ்வாமித்திரன் எந்த காட்சியிலையும் வர்றதில்லை. அப்போ அவனுடைய நோக்கம் இந்த காப்பியத்தில் என்ன அப்படின்னு கேட்டால், சீதாராம கல்யாணம் தான். சீத்தையும் ராமனும் ஒருவர் சந்திப்பது. ராமன் சீத்தையை பார்ப்பதற்கான தோற்றுவாயாக இருப்பவன் இங்கே விஸ்வாமித்திரன் தான். அவன் பெரிய காரியம் என்று சொன்னது சீதாராம கல்யாணத்தை தான். இந்த முதல்ல சொன்னாங்கல்ல, அது என்ன, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள், அந்த காட்சியை உருவாக்குகின்ற நோக்கம்தான் விஸ்வாமித்திரனுடைய பாத்திரத்தின் நோக்கம். இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற காதல் காட்சி வான்மீகத்தில் கிடையாது. வான்மீகத்தில் முதல்ல வில்ல வளைக்கிறாரு, வில்ல வளைச்ச பிறகுதான் மணமகளான சீத்தையை ராமன் பார்க்குறான். அதுக்கு முன்னாடி ராமன் சீத்தையை பார்க்கல. ஆனால் தமிழ் பண்பாடு களவியல் வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த காட்சியை கம்பன் வைக்கிறான். கம்பன் வைக்கிறதும் திருமணத்துக்கு முன்னாடி 2 பேரையும் சந்திக்க வைக்கிறான். சந்திக்க வைக்கிறதும் ரொம்ப நேரம் இல்லை, ஓரிரு வினாடிகள். சீத்தை கன்னிமாடத்தில் நிற்கிறா, ராமன் முனிவரோடும் தம்பியோடும் தெருவில் நடந்து போகிறான். போகிற வழியில் ஓரிரு வினாடிகள் தான் பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் பார்க்கல, ஓரிரு வினாடிகள் மட்டுமே பார்க்குறாங்க. பார்த்த உடனேயே ஒருவர் இதயம் இன்னொருவர் இதயத்தில் போயிடுச்சு. ஏன்னா கண்ணோடு கண்ணினை நோக்கு ஒக்கின் அப்படின்னு சொல்கிறார் திருவள்ளுவர். வாய்ச்சொற்கள் என்ன பயனும் இல்லை, அவங்க பேசியெல்லாம் பழகலை. 2 பேருக்கும் நோக்கம் ஒன்றாக இருந்தது. ராமனுக்காக மிதிலையில் காத்திருந்தால் சீதை, சீத்தைக்காக மிதிலைக்கு தேடி வந்தான் ராமன். அதனால் அந்த நோக்கம் ஒன்றாக இருந்ததுனால வேறு எதுவுமே தேவையில்லை. 2 பேரும் பார்த்த உடனே ஒருவர் இதயத்திலிருந்து இன்னொருவர் இதயத்துக்கு மாறி சென்று விட்டார்கள்.
இந்த காட்சியில் பலரும் இந்த பாட்டை எல்லாருமே விளக்கிட்டாங்க நிறையா. இந்த அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் பாட்டை நிறைய பேர் விளக்கிட்டாங்க. இந்த காட்சியில் இன்னொரு நுட்பம், அந்த காட்சி முடியக்கூடிய தருணத்தில் இவர் சொல்வார், கம்பர் பாடுவார், என்ன சொல்லுவார்? மருங்கு இலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்று ஆயினர். ரெண்டு உடல் இப்போ உயிர் ஒன்றாயிருச்சு பார்த்த உடனே. கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இந்த கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால், கலவி நீங்கி பிரிந்தவர் கூடினால், இப்போ பார்க்கடலில் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறாங்க, பெருமாளும் திருமகளும். அங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய வாழ்வு முடிகின்றது, நீங்கிறாங்க. ராவண வதத்திற்காக அவதரித்து வரணுங்கிறதுக்காக நீங்கிறாங்க. அப்போ கலவி நீங்கி பிரிந்தவர் அப்படின்னு சொன்னாலே போதும். இன்னொரு சொல் கம்பன் போடுறான், நீங்கி போய் பிரிந்தவர் அப்படின்னு. இதுக்கு வாரியார் சுவாமிகள் ஒரு விளக்கம் சொல்வார். என்ன போய், எங்கே போய் பிரிஞ்சாங்க அப்படின்னு கேட்டால், ராமன் அயோத்திக்கு போய் திருமகளை பிரிந்தான், பெருமாள் அயோத்திக்கு போய் திருமகளை பிரிந்தார், திருமகள் மிதிலைக்கு போய் பெருமாளை பிரிந்தாள். இப்போ ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க, பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ. இப்போ அந்த கருங்கடல் பள்ளி அப்படின்னு பாடுறார் கம்பர். ரெண்டு பேரும் கருங்கடல் பள்ளியில் இருந்தால் பிரிஞ்சாங்க. கடலை கருங்கடல் அப்படின்னு சொல்கிறது, கடல் அப்படின்னா கருங்கடல்னு சொல்கிறது கவி மரபு, செய்யுள் மரபு. கம்பன் அப்படி பாடுறான். ஆனால் ரெண்டு பேரும் பிரிஞ்சது கருங்கடலில் இருந்தால் பிரிஞ்சாங்க, பார்க்கடல்ல இருந்து பிரிஞ்சாங்க. பார்க்கடல் கருப்பாக இருக்குமா வெளுப்பாக இருக்குமா? இந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? கவி மரபுக்காக கருங்கடல்னு சொல்லியாச்சு கடலை, ஆனால் பார்க்கடல்ல இருந்து பிரிஞ்சாங்க. பார்க்கடல் கருப்பாக இருக்குமா வெள்ளையாக இருக்குமாங்கிற கேள்வி வாசகர்களுக்கு வரும். இதுக்கு புலவர் கீரன் ஒரு விளக்கம் சொல்லுவார். பெரும்புலவர் கீரன் ஒரு விளக்கம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு டம்ளரில் பால் எடுத்துக்கோங்க, பால் வெள்ளையாக இருக்கும். அந்த பாலுக்குள்ளே ஒரு நீல மணியை போட்டால் அந்த பால் முழுக்க நீளமாக மாறிடுமா. அந்த பால்லேருந்து நீலமணியை எடுத்தால் பால் வெள்ளையாக இருக்கும். நீலமணி இருக்கிற வரைக்கும் அந்த பால் நீல நிறத்தில் இருக்கும். அது மாதிரி கருமை நிறமுடைய பெருமாள் அந்த பார்க்கடலின் நடுவிலே பள்ளி கொண்டிருந்தால் அந்த பார்க்கடலே அவன் நிறத்தை பிரதிபலித்து, இப்போ சீதையும் கூட பின்னாடி பாப்பா, இருட்டில் பின்னாடி அவ காதல் நோயினால் ஏங்கும் பொழுது இந்த கருமை, அவனுடைய கருமை தான் எங்கும் நிறைஞ்சிருச்சோ அப்படின்பா ராத்திரி நேரம். அது மாதிரி பெருமாளுடைய கருமை நிறம் பிரதிபலிப்பதனாலே அந்த பார்க்கடல் கருங்கடல் ஆயிடுச்சு அப்படின்னு கீரன் சொல்லுவார். சரி, இப்போ இன்னொரு கேள்வி நமக்கு வரும். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் பிரிந்தவர் கூடினால்னு கம்பன் பாடுறான். இப்போ ரெண்டு பேரும் கருங்கடல்லேருந்து அந்த பார்க்கடல்லேருந்து கிளம்பிட்டாங்க. கிளம்பி போனால் பார்க்கடல் வெள்ளையாகணும்ல, ஆச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அந்த கேள்விக்கு கம்பன் பதில் சொல்லலை. பார்க்கடல் வெள்ளையாச்சா இல்லையா அப்படிங்கிற கேள்விக்கு பதில் கம்பனில் இல்லை, எந்த குறிப்புமே இல்லை. ஆனால் இதுக்கு வாரியார் சுவாமி ஒரு விளக்கம் சொல்லுவார். ஆமாம், பெருமாள் எந்திரிச்சு போயிட்டாருன்னா பார்க்கடல் வெள்ளையாயிரும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவார். எதை வச்சு சொல்கிறார் அப்படின்னா, ஒரு திருமலை முருகன் பிள்ளைத்தமிழ்னு சொல்லி எங்கள் பக்கம் தென்காசி பக்கம் இருக்கக்கூடிய ஒரு கோயிலில் ஒரு முருகனுக்கு பிள்ளைத்தமிழ் பாடியிருக்கிறாரு கவிராஜ பண்டாரத்தையா. அந்த பிள்ளைத்தமிழில் ஒரு பாட்டு, அவர் கஜேந்திர மோட்சத்தை பாடுறார். கஜேந்திர மோட்சத்தை பாடி அந்த கஜேந்திரனுக்கு மோட்சம் கொடுத்த அந்த திருமாலின் மருமகனே அப்படின்னு முருகனை பாடுறார். அந்த பாட்டை என்ன சொல்கிறாரு? தந்தாவளம் முன் அழைப்ப மனம் சற்றும் தரியாது எழுந்து குள்ளை தாமம் சரிய உடை சரிய சக்கராயுதத்தை முன்னடத்தி செந்தாமரை பெண் புவிமடந்தை திகைப்பொடு எழுந்து பின்தொடர சேடன் மனமும் அவன் முதுகும் திருப்பார் கடலும் வெளிரி வெக்க பைந்தார் கருடன் கடைக்கண் அருள் பார்த்து நேரே பறந்து வர பாரக்கொடிய முதலை வதைப்படவும் பாதம் தரைப்படவும் வந்தான் மருகா முருகா செம்மலையே வருக வருகவே அப்படின்னு பாடுவார். இப்போ இதில் இந்த யானை ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஆதி மூலமேன்னு கூப்பிடுது. கூப்பிட்ட உடனே பெருமாள் பக்தனுக்கு சோதனை வந்துருச்சா, ஒரு நிமிடம் ஒரு நொடி தாமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வேகமாக எந்திரிச்சு ஓடுறாராம். எந்திரிச்சு ஓடும்போது அவர் எதையும் பார்க்கல. கருட வாகனத்தில் ஏறி போகணும், கருட வாகனத்துக்காக அவர் காத்திருக்கலை. அவர் வேகமாக எந்திரிச்சு ஓடுறார். அவருடைய துளசி மணி மாலை அவர் போகிற வேகத்தில் குலைந்து ஆடுகின்றது, அவருடைய உடை நெகிழ்ந்து சரிகின்றது. அதை இந்த மாலையும் இந்த உடையும் கையில் பிடிச்சிக்கிட்டு
பக்தனுக்கு அருள் புரிய வேகமாக ஓடுறார். இவர் ஓடுற வேகத்தை பார்த்துட்டு அந்த கருட வாகனம், கருட பகவான் என்ன செய்கிறாரு, பெரிய திருவடி என்ன செய்கிறாரு, இவருடைய நோக்கத்தை பார்த்து கொண்டே அருகில் பறந்து வர்றாராம். என்ன எதுக்காக பெருமாள் ஓடுறாருன்னு தெரியல, இவருடைய கண் நோக்கத்தை பார்த்து கொண்டே கருட பகவான் பக்கத்திலேயே வர்றாரு. சக்கராயுதத்தை முன்னாடி போக விடுறாராம், கூட கூட்டிகிட்டு போகலை. உடனே போய் பக்தனுக்கு என்னாச்சுன்னு பாரு, நான் பின்னாடி வர்றேன் அப்படின்னு சக்கராயுதத்தை முன்னடத்தி போகிறாரு. செந்தாமரை பெண் திருமகளும் பூமகளும் திகைப்போடு எழுந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, பெருமாள் வேகமாக போகிறாரேன்னு அவர் பின்னாடி போகிறாங்களாம். இந்த வேகத்தையும் இந்த பரபரப்பையும் பார்த்து எல்லாமே, இப்போ சக்கராயுதம் பரபரப்பாக இருக்குது, திருமகள் பரபரப்பாக இருக்கா, பூமகள் பரபரப்பாக இருக்கிறா, கருட பகவான் பரபரப்பாக இருக்கிறாரு. இந்த பரபரப்பை எல்லாம் பார்த்து அங்கே என்ன நடக்குன்னா, திருப்பார்கடலும் அவரை சுமர்ந்து கொண்டிருந்த அந்த ஆதிசேஷனுடைய முதுகும் மனமும் வெளிரி போய் வெக்கி போய் விட்டதாம். அப்போது பெருமாள் எழுந்து போட உடனே திருப்பார்கடல் வெளிரி வெக்கி போகும் அப்படின்னு கவிராஜ பண்டாரத்தையா பாடுகின்றார். அதனால் பெருமாள் எழுந்திச்சு போனால் பார்க்கடல் பார்க்கடலாக இருக்கும், பெருமாள் இருக்கிற வரைக்கும் பார்க்கடல் கருங்கடலாக இருக்கும். அதனால தான் கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் அப்படின்னு கம்பன் பாடுறான். இப்போ பார்த்தாச்சு, சீதையை பார்த்தாச்சு, முதல் பார்வை இங்கே கன்னிமாடத்தில் பார்த்தாச்சு. பார்த்த பிறகு இந்த 3 பேரும் விஸ்வாமித்திர முனிவனும் ராமலக்குவர்களும் சதானந்த நம்ம ஜனகன் ஏற்பாடு செய்த மாளிகையில் தங்க போகிறாங்க. சதானந்த முனிவன் வர்றான். சதானந்த முனிவன் விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றை சொல்கின்றான். அதெல்லாம் கேட்குறாங்க. கேட்டு இரவு நெருங்கிய பிறகு படுக்கைக்கு போகிறாங்க. முனிவனும் படுக்கைக்கு போயாச்சு, ராமனும் படுக்கைக்கு போயாச்சு. இவ்வளவு நேரம் வேறு வேறு வேலைகள் இருந்தன. இப்போ மாலை நேரம் வந்துருச்சு. மாலை நேரம் வந்த பிறகு ராமனுக்கும் காதல் நோய். அந்த காதல் நோயில் அவன் சீத்தையை நினைச்சு வருத்தப்படுறான். பல வர்ணனைகள் அதில் வருது. ராமனுடைய நினைவுகள் பல, அவனுடைய எண்ணங்கள் பல பல எல்லாமே வருது. ஆனால் ஒரு பாட்டு இவங்க அந்த அந்த காதல் நோய் ஆரம்பிக்கின்ற பாட்டு என்ன சொல்கிறாரு, விஸ்வாமித்திர முனிவனும் தம்பியாகிய லக்குவனும் அவரவருக்கு நியமிக்கப்பட்ட படுக்கை, அதுக்கு ஒரு அடைமொழி கம்பன் போடுறான், இனிய பள்ளிகள் எய்திய பின் அப்படின்னு. அவர்களுக்கு இனிமையான நல்ல ஒரு சொகுசான படுக்கையில் போய் அவங்க படுத்துட்டாங்க. ராமனும் போய் படுக்க போகிறான். இப்போ தனியாக இருக்கிறான். அவனோட என்ன இருக்குது அப்படின்னா, இருட்டு இருக்குது, நிலா இருக்குது, அவன் இருக்கிறான் தனிமையில், அதோடு சீத்தை இருக்கிறான். அவ்வளோதான். முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இனிய பள்ளிகள் எய்திய பின் இருட்கனியும் போல்பவன் திங்களும் கங்குலும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆனான். இப்போ தனிமை இருக்குது அவன்கிட்ட, சீத்தையின் உருவழி தோற்றம் இருக்குது, நிலா இருக்குது, இருட்டு இருக்குது, வேற ஒன்றுமே இல்லை, தனிமையாக இருக்கிறான். இந்த பாட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சீத்தையும் பின்னாடி இப்படி தான் இருக்க போகிறான் தனிமையில். இதுதான் ராமனுடைய நிலை, ராமன் கண்ட சீத்தை அப்படிங்கிறதுக்கான விளக்கமும் கூட. கிட்டத்தட்ட இருட்கனியும் போல்பவன், இருள் திரண்டு கனியானது போன்ற ராமனும், கங்குல் இருட்டும், திங்கள் சந்திரனும், தனியும் அந்த தனிமையும், தானும் ராமனும், அத்தையலும் அந்த சீதையாகிய அவளும் மட்டும் இருக்கிறாங்க. இந்த உருவழி தோற்றத்தை பார்க்கின்றான் ராமன். காதல் நோயினால் சில பல வார்த்தைகளை சொல்லி புலம்புகின்றான். முடிவில் அவன் யோசித்து பார்க்குறான், நம்ம ஒரு பெண்ணை வழியில் பார்த்தோம், அவளை நினச்சி இவ்வளவு நேரம் நம்ம புலம்பிக்கிட்டு இருக்கிறோமே, இது சரிதானா அப்படிங்கிற எண்ணம் ராமனுக்கு வருது. அவன் மனசை தானே தேத்திக்கிறான். நம்ம குழந்தை பருவத்திலிருந்து நம்முடைய மனம் அறவழி அல்லாமல் மரவழியில் போனதே இல்லை, அல்லாத வழியில் போகவே போகாது. அதனாலே நாம் பார்த்த பெண் கன்னியாகத்தான் இருப்பாள், நம்ம எண்ணம் தவறானது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு ராமன் வர்றான். ஆகும் நல்வழி அல்வழி என்மனம் ஆகுமோ, இதற்கு ஆகிய காரணம் பாகுபோல் மொழி பைந்தொடி கன்னியே, ஆகும் வேறு இதற்கு ஐயுறவு இல்லையே அப்படின்னு நினைக்கிறான். எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நிம்மதியாக உறங்குறான். மறுநாள் காலையில் போகிறாங்க. இப்போ இந்த ராமனுடைய எண்ணம் அல்வழியில் போகாது அப்படிங்கிற இந்த காட்சி இருக்குது. பின்னால் திருமணத்தின் போது ராமன் சீத்தையிடம் பேசிய எந்த காட்சியும் இல்லை. ஆனால் பின்னால் இதை நினைவூட்டுகின்றாள் சீத்தை. என்ன சொல்கிறா,
சூடாமணி படலத்தில் அனுமன் போய் சீத்தையை பார்க்கும்போது ராமனுக்கு என்ன சொல்ல அப்படின்னு கேட்குறான். திரும்பி போய் நான் ராமன்ட்ட என்ன சொல்லன்னு கேட்கும் பொழுது அவள் சொல்கிறா, வந்து என்னை கரம் பற்றிய வைகள் வாய், இந்த இப்பிறவிக்கு இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்ற செவ்வரம் தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவாய். இப்போது இந்த திருமணத்துக்கு முன்னால் ராமன் பார்க்குறான், என் மனம் அறவழியில் தான் போகும் சீத்தை கண்ணியேன்னு நினைக்கிறான். அந்த வார்த்தையே பின்னால் எங்கேயுமே கம்பன் காட்டலை. ஆனால் சீத்தை கடைசியில் சுந்தரகாண்டத்தில் சொல்கிறா, ராமன் மனம் அறவழியில் தான் போகும், அவன் வேற யாரையும் நினச்சிருக்க மாட்டான், இருந்தாலும் இந்த எனக்கு தந்த அந்த வார்த்தையே அவனுக்கு நீ ஞாபகப்படுத்து அப்படின்னு ஒரு வார்த்தையும் அனுமன்ட்ட சொல்வதாக காட்சி இருக்குது. இப்போ நம்ம வில்ல வளைச்சாச்சு, வில் சிவதனுசு முறிஞ்சு போச்சு, திருமணம் நிச்சயமாயிருச்சு. சீத்தைக்கு நாம் பார்த்த இளைஞன் தான், நாம் மனத்தை பறிகொடுத்த இளைஞன் தான் வில்லை வளைத்தானா தெரியாது. அவன் பேர் என்ன, ஊர் என்ன, எதுவும் தெரியாது. ஆனால் அதே போல் ராமனுக்கு நம்ம கன்னிமாடத்தில் பார்த்த பெண் தான் இளவரசி சீதையா தெரியாது. திருமண நிச்சயதார்த்த சடங்கு நடக்குது. ராமன் உலா வர்றான் தெருவில். உலா வந்து திருமண மண்டபத்தை வந்து அடைகின்றான். சீத்தையை அலங்கரித்து கொண்டு வர்றாங்க. கோலம்கான் படலத்தில் சீதையை அலங்கரித்து சபா மண்டபத்துக்கு கொண்டு வராங்க. இங்கே தான் ரெண்டு பேரும் ஒருவர் திரும்ப பார்த்து நாம் மனத்தை பறிகொடுத்தவர்கள் தான் கரம் பற்ற போகிறோம் அப்படிங்கிற உறுதிக்கு வர்றாங்க. இப்போ இங்கே என்ன காட்சி அப்படின்னு கேட்டால், சீத்தை மண்டபத்துக்குள்ளே வர்றா. வந்த உடனே ராமன் நிமிர்ந்து அவரை பார்க்குறான். இவ்வளவு நாள் 2 நாட்களாக இவள் தானா இல்லையா என்று பரிதவித்து கொண்டிருந்த அந்த மனம் இப்போ அமைதி அடைகின்றது, அவள் தான் வந்து விட்டாள் அப்படின்னு. அப்போது ராமனுக்கு என்ன சந்தோஷமாக இருந்துச்சான், நீண்ட நாள் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற ஆசையோடு மிகவும் உழைத்து கஷ்டப்பட்டு நொந்து பார்க்கடலை கடைந்து போது அமுதம் எழுந்து வந்தபோது எப்படி இந்திரன் அதை பார்த்து சந்தோஷப்பட்டானோ அதை போல ராமன் சீத்தையை பார்த்த உடனே சந்தோஷப்பட்டானான். பார்க்கடல் உதவிய அமுது இங்கே வருது. இந்திரன் எப்படி சந்தோஷப்பட்டானோ அமுதம் எழும் பொழுது, அப்படி அந்த மண்டபத்துக்கு வரும்போது ராமனும் சந்தோஷப்படுறான். அன்னவளை அள்ளல் என ஆம் என அயிர்ப்பான் கண்ணி அமிழ்தத்தை எதிர்கண்ட கடல் வண்ணன் உள் உயிர் நிலைப்பது ஓர் அருத்தியோடு உழைத்து ஆண்டு அமிழ்து எல களிகொள் இந்திரனை ஒத்தான். இப்போ இதில் ஒரு நுட்பம் என்னன்னா, கடல்லேருந்து அமிழ்தம் வருது, வந்த அமிழ்தத்தை கடலே பார்க்குது. எதிர்கண்ட கடல் வண்ணன், கடலாகிய ராமன், கடல் வண்ணத்தை உடைய ராமன் எதை பார்க்குறான், கடலிலிருந்து புறப்பட்டு வந்த அமிழ்தத்தை அவனே நேரடியாக பார்க்குறான். பார்த்துட்டு இதில் இன்னொரு நுட்பம் என்ன அப்படின்னா, பார்க்கடல்லிருந்து கிளவி நீங்கி பிரிஞ்சு வந்திருக்காங்க 2 பேரும். கடலை உவமையாக பல இடத்துல கம்பன் சொல்கிறான். ஆனால் ராமன் கடலிலிருந்து புறப்பட்டு வந்த பெருமாள் கடலை காப்பியத்தில் எங்கேயுமே பார்க்கல. கடைசியில் போர்க்களத்துக்கு போகும்போது தான் அவன் கடலையே பார்க்குறான். கடைசியில் தான், அங்கே தான் ராமன் கடலை பார்த்ததாக கம்பன் பாடுவான். இப்போ காட்சி எப்படி இருக்குது, பார்க்கடல்லிருந்து அமுதம் வரும்பொழுது இந்திரன் மகிழ்ந்த மாதிரி சீதையை பார்த்து மகிழ்ந்தான். அப்போ அந்த காட்சியில் பார்க்கடல் இருந்திருக்கணும். பார்க்கடல்லிருந்து அமிழ்தம் வருது அப்படின்னா பார்க்கடல் இருந்திருக்கணும், அமிழ்தம் வரணும். அதுபோல் அந்த மண்டபம் பார்க்கடல் போல இருந்திருக்கணும். அதிலிருந்து சீதை வருவது அந்த அமிழ்தம் எழுந்து வருவது போல ராமனுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனால் ராமன் வேற எதையுமே பார்க்கல. எப்படி கன்னிமாடத்தில் சீதையை மட்டும் பார்த்தானோ அதே போல், ஏன்னா கன்னிமாடத்தில் சீதை இளவரசி இருக்கும்போது தனியாக இருந்திருப்பா, கூட பல தோழியரோடு தானே இருந்திருப்பா. எப்படி அங்கே சீத்தையை மட்டும் பார்த்தானோ அதே மாதிரி இங்கே சுற்றுச்சூழல் அந்த பார்க்கடலாகிய சபையில் உள்ள எதையும் அவன் பார்க்கல. அமிழ்தத்தை மட்டும், அமிழ்தமாகிய சீதையை மட்டும் பார்த்துருக்கிறான். அப்புறம் அவன் நினச்சி பார்க்குறான், அறத்தின் விளைவு ஒத்து முகடு உந்தி அருகு உயிக்கும் நிறத்துவர் இதழ் குயில் நினைப்பினிடை அல்லால் புறத்தும் உள்ளதோ அப்படின்னு நினைக்கிறான் என்று மனத்தோடு புகன்றான். இதோடு அந்த காட்சி முடியுது. அவன் என்ன நினைக்கிறான், இது அறத்தின் விளைவு, இப்படிப்பட்ட சீதை நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நாம் செய்த நல்வினையின் பயன் அப்படின்னு நினைக்கிறான். ஒன்று. இன்னொன்று, சீதாராமர் போல ஒரு பொருத்தமான ஜோடி அமைவது அறத்தின் விளைவு, நல்வினையின் பயன் அப்படின்னு நினைக்கலாம்.
முகடு உந்தி அருகு உய்க்கும் நிறத்துவர் இதழ் குயில் அப்படிங்கிறார். குயில் குயில் மாதிரி இவன் வந்து சேர்றா மண்டபத்துக்கு அப்படின்னு ராமன் நினைக்கிறான். முகடு உந்தி அருகு உய்க்கும் குயில் அப்படின்னா ஏதோ ஒரு மாட மாளிகையில் உயரத்தில் ஒரு மாடத்தில் இருந்த குயில் அங்கிருந்து பறந்து வந்து இவன் கிட்ட வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கை கெட்டாத உயரத்தில் இருக்கும் ஒரு பொருள் தானே இறங்கி வருகின்றது அப்படிங்கிற பொருள். தானே இறங்கி வந்து ராமனை அடைகின்றது, சீத்தை அப்படி தான் வந்து அடைகின்றாள் அப்படின்னு பொருள். மனத்தொடு புகன்றான் அப்படின்னு இந்த பாட்டை முடிக்கிறார். இப்போ இந்த நெஞ்சொடு கிளத்தல் அப்படின்னு ஒரு அகத்துறை இருக்குது. இந்த அகத்துறையை இந்த காதல் காட்சியில் வச்சு கம்பன் காட்டுறான். வேறு இடத்துல இந்த காதலில் நெஞ்சொடு முன்னாடி அவங்க புலம்புறது இருக்குது. நெஞ்சொடு கிளத்தல் தலைவியை பார்த்த உடனே தலைவன் தன் நெஞ்சோடு பேசிக்கொள்கின்ற, தன் மனத்தோடு பேசிக்கொள்கின்ற இந்த காட்சியை காட்டுகின்றார். இப்போது அந்த மாடக்குயில் நான் சொன்னேன்ல, முகடு உந்தி அருகு உய்க்கும் நிறத்துவர் இதழ் குயில். மாடக்குயில் ராமனுடைய மனக்குயில். இந்த மனக்குயில் இப்போ புறக்குயிலும் ஆனதோ, மனசுக்குள்ளே இருக்கிறா ஒரு வழி தோற்றமாக. மனத்துக்குள் வசித்து வந்த சீத்தை இப்போ முன்னாடியும் நிற்கிறா, புறத்தும் உள்ளதோ அப்படின்னு ஆச்சரியப்படுறான் ராமன் பார்த்து. அப்போது மனக்குயில் புறக்குயிலாக அது நிஜமாக பக்கத்தில் வந்து நிற்கிது. இப்போ திருமணம் முடிஞ்சிருச்சு, அயோத்திக்கு வந்தாச்சு, சில நாட்கள் சந்தோஷமாக வாழ்ந்தாச்சு. இப்போ காட்டுக்கு போகணும். கைகேயினுடைய வரத்தினாலே ராமன் காட்டுக்கு போகணும். சீத்தையிட்ட போய் விடைபெறுவதற்காக போகிறான். சீத்தையிட்ட போய் விடைபெறுவதற்காக போய் ஏற்கனவே டாக்டர் இந்த காட்சியை சொன்னாங்க. காதல் மனைவியை விட்டு அவன் பிரிஞ்சு போகணும், அதுக்கு அவன் தயாராக தான் இருக்கிறான். ஏன்னா காதல் மனைவி அங்கே வந்தால் கஷ்டப்படுவாளே அப்படிங்கிற எண்ணம். ராமன் தயாராக தான் இருக்கிறான். வந்து சில நாட்கள் தான், கொஞ்ச நாள் நான் போயிட்டு வந்துடுவேன், ரொம்ப தூரமெல்லாம் இல்லை, போயிட்டு வந்துடுவேன், நீ இங்கே பத்திரமாயிரு அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே அவள் சொல்கிறா, நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு. ஒரு லட்சிய காதலியாக இருந்து அவள் பேசுகின்ற வார்த்தை இது. நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படிங்கிறா. ராமன் மறுக்கிறான், அப்பவும் மறுக்கிறான். ஆனால் அவள் என்ன செய்கிறா, உடனே உள்ளே போய் அவளும் அந்த தவா ஆடையை உடுத்தி கொண்டு அவன் பக்கத்தில் வந்து நிற்கிறா, கையை பிடிச்சிக்கிட்டு நிற்கிறா, நானும் வருவேன் அப்படின்னு. இவ்வளவு என்ன சொல்கிறது, ஒரு அன்போடு நிச்சயம் பண்ணி கொண்டு நான் வந்தே தீருவேன்னு நிற்கிறவளை என்ன சொல்ல முடியும் ஒரு கணவன், ஒரு காதல் கணவன்? அவன் என்ன சொல்கிறான், அப்பவும் கடைசியாக சொல்லி பார்க்குறான், நீ வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் இந்த வேலையை செய்கிற, கூட வர்றேன்னு நிற்கிற, நீ வந்தால் எல்லையற்ற துன்பம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறான். முல்லையும் கடல் முத்தும் எதிர்ப்பினும் வெல்லும் வெண்ணகையாய் விளைவு உண்ணுவாய் அல்லை. என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியலை, விளைவு நீ யோசிக்கலை, போத அமைந்தனை ஆதலின் எல்லையற்ற இடர் தருவாய் என்றான். எல்லையற்ற இடர் தருவாய் அப்படிங்கிறான். இப்போ லட்சிய காதலியாக இருந்த ஒரு பெண் சீத்தை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்குற மனைவியாகி அடுத்த வார்த்தை பேசுகிறான். அந்த காட்சியில் வான்மீகியில் உள்ள சீத்தை பேசுகிறத நம்ம கேட்கவே முடியாது, அவ்வளவு கடூரமாக பேசுகின்றாள். ஆனால் தமிழ் பெண்ணாகிய சீத்தை, கம்பன் படைத்த சீத்தை. இப்போ அதுக்கு தான் நான் முதல்ல சொன்னல, கவி உளம் தெரியாமல் எதுவும் பேசிடக்கூடாதுன்னு. ராமன் கண்ட சீதைன்னு அவங்க கொடுத்துருந்தாங்க தலைப்பு மட்டும். அப்படின்னா நாங்கள் எந்தெந்த ராமாயணத்துலேயோ இருக்கிற ராமன் கண்ட சீதையும், எந்தெந்த ராமாயணத்துலேயோ இருக்கிற ராமனையும் சீத்தையும் நாங்கள் பேசிடலாம். அதுக்கு பொது தலைப்பு ஒன்று கொடுத்துருக்குறாங்க தொடர், இந்த ஆண்டு முழுக்க கம்பர் தரும் காட்சி. அப்போ நான் கம்பன் சொல்கிற சீத்தையை மட்டும்தான் பேசணும். இயல்பான மனைவியாக இன்றைய பெண்ணாக அவள் ஒரு பேச்சை பேசுகிறா. என்ன சொல்கிறா தெரியுமா, இப்போ நானே விட்டுட்டு வந்திருக்கேன், என் மனைவியை விட்டுட்டு வந்திருக்கேன். இங்கே என்ன சொல்லுவாங்க, ஆமாம் நான் இருக்கிறது ஒன்று தான் கஷ்டம், நான் இல்லைன்னா எல்லாம் நல்லாயிருக்கும், போயிட்டு வாப்பா, சந்தோஷமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த வார்த்தையை இங்கே சீத்தை சொல்கிறா. கொற்றவன் அது கூறலும் கோகிலம் செற்றது அன்ன குதலையல் சீருவாள் உற்று நின்ற துயரம் இது ஒன்றுமே. எல்லையற்ற இடர்வாயின்னு சொன்னான்ல, ஆமாம் என்னை கூட்டிகிட்டு போகிறது மட்டும்தான்டா உனக்கு துயரம், உற்று நின்ற துயரம் இது ஒன்றுமே. எட்டுறந்த பின் இன்பம் கொலாம், என்னையை விட்டுட்டு போன பிறகு உனக்கு இன்பமயமாக தான் இருக்கும் காடு, போயிட்டு வா அப்படிங்கிறா. ஒன்றுமே சொல்ல முடியல. ராமன் கூட கூட்டிகிட்டு கிளம்பி போயிட்டான். காட்டில் போய் சந்தோஷமாக தான் இருந்தாங்க 13 ஆண்டுகள். அப்புறம் அவள் சிறைவாசம் போன பிறகு தான் திரும்ப பிரிவை சந்திக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த காட்டில் போய் சந்தோஷமாக இருந்த காட்சி, அப்புறம் சீதையை பிரிந்த பிறகு இருந்த காட்சி, நிறைய காட்சிகள் இருக்குது.
நம்ம எல்லாத்தையும் சொல்லணும்னா நேரம் காணாதுன்னு அடுத்த ஒரு முனைவர் கண்ணன் பேசணும். நான் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க முடியாது, ஏற்கனவே 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பம்பை சூர்பனகை படலம் காட்டில் தங்கியிருக்கிறாங்க, தண்டக வனத்தில் தங்கியிருக்கிறாங்க ராமனும் சீதையும். எல்லாரும் சொன்ன காட்சி தான் இந்த காட்சி. ஒன்று என்ன காட்சி, 2 பேரும் ஒரு ஆற்றங்கரையிலையோ ஒரு குளக்கரையிலையோ உட்கார்ந்துருக்கிறாங்க. அங்கே ஒரு அன்னம் நடந்து போகுது. இந்த அன்னத்தை பார்க்குறான் ராமன். பார்த்தவன் சீதையை பார்க்குறான். பார்த்துட்டு ஒரு சிரிப்பு, ஒரு சின்ன ஒரு புன்னகை, ஒரு முறுவல் செய்கின்றான். என்ன நினைக்கிறான், இது என்ன, இதெல்லாம் ஒரு நடையா? அன்னத்தை பார்த்து ராமனுடைய நினைப்பு, சீத்தை நடைக்கு இது இணையாகுமா, அவளுடைய நடைக்கு உரைபோட காணுமா அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு. அதனால் அந்த அண்ணன் நடையை பார்த்த உடனே அவன் சிரிக்கிறான். ஓதிமம் ஒதுங்க கண்ட உத்தமன் உளையலாகும் பக்கத்தில் இருக்கிற சீதை தன் நடையை நோக்கி சிறியதோர் முறுவல் செய்தான். இப்படி ஒரு காட்சி. இப்போ அன்னத்தை பார்த்து இவன் மகிழ்ந்திருக்கக்கூடிய காட்சி இது. இப்படி சந்தோஷமாக இருக்கிற காலத்தில் இந்த காட்சி, அன்னத்தை பார்த்து அவன் மகிழ்ந்திருக்கக்கூடிய காட்சி ஒன்று இருக்குது. வருத்தமாக இருக்கும்போதும் இதே அன்னத்தை பார்த்து அவன் சீத்தையை எண்ணுகின்ற ஒரு காட்சி இருக்குது. இந்த காட்சியை நான் சொல்கிறேன். ராமன் கண்ட சீத்தை மகிழ்ச்சியாக இருக்கும்போது ராமன் அன்னத்தை பார்த்து மகிழ்கின்றான். இப்போ சீத்தையை ராவணன் கொண்டு போயிட்டான். பிரிவாற்றாமையால் வருந்துகின்ற ராமன். இப்போ ஏற்கனவே அங்கே சீத்தையை பார்த்து மகிழ்ந்த ராமன் ஒரு அகத்துறை, நெஞ்சொடு கிளத்தல் பார்த்தோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒரு அகத்துறை, அதையும் பார்க்குறோம். சீத்தை புரிஞ்சு போயிட்டா, ராவணன் கொண்டு போயிட்டான். சீத்தையை தேடி போகிறாங்க. போகிற வழியில் சபரி சொல்கிறான், சுக்ரீவனை போய் பாருங்கள், வானர அரசன், அவன் உங்களுக்கு உதவி பண்ணுவான் சொல்லியாச்சு. சுக்ரீவனை தேடி போகிறாங்க. சுக்ரீவன் இருக்கக்கூடிய அந்த ருஷிமுக பர்வதத்தின் அடிவாரத்தில் ஒரு பொய்கை, பம்பை பொய்கை இருக்குது. அந்த பம்பை வாவி, அந்த பொய்கை கரையில் உட்கார்றாங்க. உட்கார்ந்த உடனே ராமன் பார்க்குறான், அங்கே இருக்கிற காட்சிகள் எல்லாமே அவனுக்கு சீதையை தான் நினைவுபடுத்துது. அந்த குளக்கரைக்கு அவங்க வந்த உடனே அங்கே இருந்த மீன்கள் எல்லாம் ஆழத்துக்கு போய் ஒளிஞ்சுக்கிடுச்சான். ஏன்னா அது சீத்தையின் கண்ணை அவனுக்கு நினைவுபடுத்தும் ராமனுக்கு. அந்த துன்பத்தை நம்ம செய்யக்கூடாதுன்னு மீன்களெல்லாம் போய் ஒளிஞ்சுக்கிடுச்சு. ஆனால் நீரில் இருக்கக்கூடிய மலர்கள் உள்ளே போய் ஒளிய முடியாதுல்ல. அங்கே இருக்கிற அந்த குவளை மலர்கள் சீத்தையின் கண்ணை அவனுக்கு நினைவுபடுத்துகின்றன. குமுத மலர்கள் சீத்தையினுடைய இதழை அவனுக்கு நினைவுபடுத்துகின்றன. அங்கே இருக்கிற அன்னங்கள் எல்லாம் சீத்தையுடைய நடையை நினைவுபடுத்துகின்றன. இந்த அன்னத்துடைய நடையை பார்த்து இப்போ சீத்தையை நினைச்சு அவன் வருந்துறான். இதுக்கும் ஒரு உச்சமாக ஒரு காட்சியை கம்பன் வைக்கிறான். சும்மா நடையை பார்த்து வருந்துனான்னு சொன்னால் அவன் கவிச்சக்கரவர்த்தியா? இல்லை, ஒரு உச்சமாக ஒரு காட்சியை வைக்கிறான். என்ன நடக்குது, அங்கே ஒரு ஆண் அன்னம் அங்கே நிற்கிது. தன் பேடையை பிரிந்த ஆண் அன்னம் அங்கே நிற்கிது. அந்த ஆண் அன்னத்துக்கு தன் பேடையின் ஒளி போன்ற ஒரு ஒளி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. தன் பேடை தான் ஒளி எழுப்புதோ அப்படின்னு அந்த ஆண் அன்னம் அங்கே மயங்கி போய் நிற்கிதான். அங்கே என்ன ஒளி கேட்குது அப்படின்னா, அந்த பம்பை வாவியில், அந்த பம்பை பொய்கையில் தேவமாதர்கள், வானத்தில் இருக்கக்கூடிய தேவமாதர்கள், அரம்பையர்கள்லாம் நீராடுறாங்க, நீர் விளையாடுறாங்க. அப்போ அவங்க காலில் போட்டிருக்கின்ற அந்த நூபுரம், அந்த சலங்கையின் ஒளி இந்த அன்னத்தின் ஒளி போல, இந்த பெடை அன்னத்தின் ஒளி போல கேட்குதான். இந்த ஆண் அன்னம் அதை பார்த்து வருந்தி கொண்டு நிற்குது. பேடையை பிரிந்த அந்த அன்னம் போல, அந்த அன்னம் மயங்கி நிற்பது போல, திகைத்து நிற்பது போல, வருந்தி நிற்பது போல அந்த அன்னத்தை பார்க்கின்ற ராமனும் இங்கே வருத்தத்தோடு தன்னுடைய பேடையை பிரிந்து நிற்கின்றான். அங்கே அன்னத்தின் நடையை பார்த்து மகிழ்ந்த ராமன் இங்கே அன்னத்தை பார்த்தே வருந்துகின்றான். தான் உயிர் உற தனித்தழுவும் பேடையை ஊன் உயிர் பிரிந்தன பிரிந்த ஓதிமம், இங்கே அன்னம்னு சொல்ல ஓதிமம்ங்கிற அதே சொல்ல கம்பன் பயன்படுத்துகின்றான். வான் அற மகளிர்தம் வயங்கு நூபுற தேன் உகு மலையை செவியின் ஓர்ப்பது அப்படின்னு போடுறான். அந்த சிலம்பொலியை, அந்த நூபுரத்தின் ஒளியை கேட்ட அந்த பேடையை பிரிந்த ஆண் அன்னம் தன் பேடைதான் ஒளி எழுப்புகின்றதோ அப்படின்னு மயங்கி அங்கே நிற்கிதான். அந்த அன்னத்தின் நடையையும் இந்த குவளை மலரையும் இந்த குமுத மலர்களையும் பார்த்த ராமனும் தன்னுடைய இணையான சீத்தையை நினைத்து அங்கே வருந்தி கொண்டே இருக்கின்றான். இப்போ சீதையினுடைய ஒவ்வொரு உறுப்பும் அங்கே தெரியுது. குமுத மலர்கள் அவளுடைய இதழை காட்டுகின்றன, குவளை மலர்கள் கண்ணை காட்டுகின்றன, அன்னங்கள் நடையை காட்டுகின்றன. முழுசா சீதையினுடைய உருவம் தெரியலை. அப்போ அவன் அங்கே இருக்கிற கொன்றை மரங்களை பார்த்து பேசுகின்றான். நீங்கள்லாம் கருணையே அற்றவர்கள், இந்த இயற்கை கருணையே அற்றது,
ஒரு ஒரு உறுப்பை காட்டுகின்றாயே, முழுசாக காட்டினா உனக்கு என்ன குறைஞ்சி போயிடும், என்னை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுல உனக்கு அவ்வளோ சந்தோஷமா அப்படின்னு அந்த கொன்றை மரத்தை பார்த்து அவன் பேசுகின்றான். பிரிந்திருக்கும் தலைவனும் தலைவியும் கொன்றை மரத்தை பார்த்து பேசுவது தமிழ் செய்யுள் மரபு. இந்த அகத்துறை மரபையும் கம்பன் இங்கே காட்டுறான். எப்படி ராமன் பார்த்து சந்தோஷப்படும் பொழுது அகத்துறை மரபை காட்டினானோ, அதுபோல பிரிந்து வருந்தும் போதும் ஒரு அகத்துறை மரபை காட்டுகின்றான். எப்படி பார்த்து 2 பேர் ஒன்று போல இருந்து மகிழ்ந்த போது ஒரு அன்னத்தை காட்டி, அன்னத்தின் நடையை காட்டி மகிழச் செய்தானோ கம்பன் ராமனை, அதே மாதிரி பிரிந்த போதும் ஒரு அன்னத்தின் நடையை காட்டி அவளை வருந்த செய்கின்றான். இப்போ இதுவரைக்கும் நம்ம ராமன் கண்ட சீதையை பார்க்குறோம். இப்போ ராமன் காணாத சீதையும் இங்கே இருக்குது. காணாத சீதை அல்லது காண ஆசைப்பட்ட சீதை அப்படின்னு வச்சுக்கலாம். என்ன அந்த சீதை அப்படின்னு கேட்டால், இப்போது ராவணன்ட்ட போய் சூர்பனகை வர்ணிக்கிறார் சீத்தையை. அவன் எல்லாத்தையும் மறந்துட்டான், கேட்ட மங்கையை மறக்கலை, கேட்ட மங்கையை மறந்திலாதான் அப்படின்னு ராவணனை கம்பன் பேசுவான். அது மாதிரி கேட்ட மங்கையை மறக்காத ராமனும் ஒருத்தர் இருக்கிறான் இங்கே. இந்த காட்சியை அவன் கம்பன் நேரடியாக சொல்லலை, கேட்ட மங்கையை மறக்காத ராமன்னு. ஆனால் கேட்ட மங்கையை மறக்காத ராமனும் இருக்கிறான். ஏற்கனவே அம்மாவும் சொன்னாங்க, சீத்தையை பார்த்த உடனே, காட்சி படலத்தில் பார்த்த உடனேயே அரவணை நீங்கிய தேவன் அவன், இவள் கமலச்செல்வி அப்படின்னு அனுமன் புரிஞ்சுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு அவளுடைய தவத்தை வியந்து பார்க்குறான். அவளை இன்னும் அவன் சந்திக்கலை, மேலேருந்து பார்க்கும்போதே அவள் தவத்தை அவன் வியந்து பார்க்குறான். ஏன்னா முனிவர்கள் தீயில் நின்னும் தண்ணியில் மூழ்கியும் சாப்பாடு தண்ணி இல்லாமலும் தவம் செய்கிறீங்களே, அந்த தவமெல்லாம் இந்த இல்லத்தலைவியின் தவத்துக்கு நிகராகுமா? அந்த தவமெல்லாம் ஒரு தவமா இவள் தவத்தை பார்க்கும்போது அப்படின்னு பேசுகிறான். பேண நோற்றது மனை பிறவி, இவளுடைய அந்த உயர்குடி பிறப்பு தவமிருந்து இவளை பெற்றிருக்கின்றது. பெண்மை போல் நாணம் நோற்று உயர்ந்தது நங்கை தோன்றலால், பெண்மையுடைய நாணம் என்கின்ற குணம் இவள் தோன்றியதால் தவம் செய்து உயர்ந்தது. மான நோற்று ஈண்டு இருந்தவாறு எல்லாம், இப்படி பெருமையான தவத்தை செய்து இங்கே இருக்கின்ற சீத்தையை காண நோற்றிலன் அவன் கமலக் கண்களால்னு ராமனை நினைச்சு அங்கே வருந்துறான் சீதையுடைய தவத்தை பார்த்து. இந்த தவத்தை பார்க்கறதுக்கு நமக்கு கொடுத்து வச்சிருக்குது. அப்போது ராமனே பார்க்காத சீதையை நான் பார்க்கின்றேன் அப்படின்னு அனுமன் சந்தோஷப்படுறான். இந்த தவத்தை பார்ப்பதற்கு தொண்டனாகிய எனக்கு கொடுத்து வச்சிருக்கு, தலைவனாகிய ராமனுக்கு கொடுத்து வைக்கலையே, தலைவனுக்கே கிடைக்காத ஒரு பெரும்பேர் எனக்கு கிடைச்சிருக்குதே அப்படின்னு அனுமன் சந்தோஷப்படுறான். இந்த தவத்தை பார்க்க ராமனுக்கு கொடுத்து வைக்கலை அப்படின்னு சொன்னது கடைசி வரைக்கும் கொடுத்து வைக்காமலே போயிடுச்சு. அவனால் அந்த காட்சியை பார்க்கவே முடியலை. இப்போ இந்த காட்சியை அவன் போய் வர்ணிக்கவும் செய்கிறான் இல்லையா? காட்சியை போய் ராமன்ட்ட அவன் வர்ணிக்கிறான். அனுமன் எப்படி வர்ணிக்கிறான்? திருவடி தொழுத படலத்தில் இந்த காட்சிகள் எல்லாம் வர்ணிக்கிறான். அந்த வர்ணிக்கும் போது நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்ன தெரிய வருது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். என்ன சொல்கிறான்? இவளுடைய தவத்தை தான் அவன் வியந்து வர்ணிக்கிறான். இவ்வளோ பெரிய தவத்தை செய்கின்றாள். விற்பெரும் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டேன் அல்லேன். தவம் செய்கின்ற ஒரு பெண்ணை மட்டும் நான் பார்க்கல. தவம் உயர்ந்தது தான், உயர்ந்த தவத்தை செய்கின்றாள், வியந்து பார்க்கறான் அனுமன். ஆனால் தவத்தை செய்கின்ற பெண்ணை மட்டும் நான் பார்க்கவில்லை. இற்பிறப்பு என்பது ஒன்றும் இரும்புறை என்பது ஒன்றும் கற்பனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் அப்படின்னு பேசுகிறான். உயர்ந்த குடி பிறப்புன்னா என்னன்னு அங்கே பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீதையினுடைய அந்த தவத்தோற்றத்தை பார்த்துத்தான் நான் தெரிந்து கொண்டேன். நிலையான பொறுமை என்ன அப்படிங்கிறதையும் சீதையின் தவத்தோற்றத்தை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டேன். பெண்மையின் கற்பு, உயர்ந்த திண்ணிய கற்பு என்ன அப்படிங்கிறதையும் அவளை பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். இப்போது இந்த விஸ்வரூப தரிசனம்னு ஒன்று சொல்கிறோம், இறைவனுடைய விஸ்வரூப தரிசனம்னு. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா அது என்ன அப்படின்னு கேட்டால், எல்லா பொருட்களையும் இறைவனை காண்பது, இல்லை இறைவனிடம் எல்லா பொருட்களையும் காண்பது, அதுதான் விஸ்வரூப தரிசனம். இப்போது அங்கே அனுமன் பார்த்த காட்சியை இங்கே வர்ணிக்கிறாங்க. என்ன பார்த்துருக்கிறான் அவன் சீத்தையிட்ட? அவன் சீதையை மட்டும் பார்க்கல, தவத்தை பார்த்தான், இற்பிறப்பை பார்த்தான், இரும்புறையை பார்த்தான், கற்பனை பார்த்தான். இதெல்லாம் தாண்டி
அவன் இறைவனாக கொண்டாடக்கூடிய வழிபடக்கூடிய ராமனுடைய உருவத்தையும் பார்க்குறான், ராமனுடைய தோற்றத்தையும் பார்க்குறான். ஒரு பெண் அவளுடைய உருவத்தில் அவன் இறைவனை பார்க்கின்றான். கண்ணினும் உளை நீ, ராமன்ட்ட சொல்கிறான், கண்ணினும் உளை நீ, தையல் கருத்தினும் உளை நீ, வாயின் எண்ணினும் உளை நீ, கொங்கை இணை குவை தன்னின் ஓயாது அண்ணல் வெங்காமன் எய்த அலர் அம்பு தொலைத்த புண்ணினும் உளை நீ, நின்னை பிரிந்தமை பொருந்திற்றாமோ அப்படின்னு கேட்குறான். இப்போ சீத்தையை பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்தனாகிய ராமனுடைய நிலை மேலே போய்கிட்டே இருக்குது. தவத்தை பார்த்தவன், குடிப்பிறப்பை பார்த்தவன், கற்பை பார்த்தவன், பொறுமையை பார்த்தவன். இப்போ எதை பார்க்குறான்? இறை தரிசனத்தை சீத்தையின் முகத்தில் அவன் பார்க்கின்றான். சீத்தையை பார்க்குறான், அவள் கண்ணில் ராமன் தெரிகின்றான், அவள் கருத்தில் ராமன் தெரிகின்றான், அவளுடைய மார்பில் புண்ணாயிருக்குதான், அவளுடைய மார்பு புண்ணாயிருக்குதான். ராமனை நினச்சிக்கிட்டே இருக்கிறாள் இல்லையா, அதனால் காமன் எய்த மலர் அம்புகளால் அவள் மார்பு புண்ணாகியிருக்குதான். அந்த புண்ணிலும் ராமன் தெரிகின்றானாம். இப்படி பார்க்கும் இடமெல்லாம் ராமன் தெரிகின்றான். இப்போது வைணவ தத்துவத்தில் சொல்லுவாங்க, திருமகள் புருஷகார பூதைன்னு சொல்லுவாங்க. பக்தனை பற்றி கடவுளுக்கு அறிவித்து அந்த இறைத்துவத்தை தருபவள் திருமகள் தான், கடவுள் இல்லை. கடவுள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது திருமகள் தான். அதுக்கப்புறம் தான் இறைத்தன்மையை பக்தன் புரிந்து கொண்டு திருமாலை அடைந்து முக்திக்கு போவான். அதே மாதிரி ராமனை முதலே அங்கே பார்த்துட்டான். பார்த்த அந்த கிஷ்கிந்தா காண்டத்திலேயே முதல்ல ராமனை வானர கூட்டத்திலேயே பார்த்தவன் அனுமன் தான். பார்த்த உடனே அவன் மேலே பக்தி வந்துருச்சு. ஆனால் முக்தி எங்கே வருது அப்படின்னு கேட்டால், புருஷகார பூதையாகிய திருமகளை பார்த்த பிறகுதான் அவனுக்கு முக்தி கிடைக்குது. இங்கே ராம தரிசனத்தை அவன் பார்க்குறான். இப்போ இந்த புருஷகார பூதையாக அவள் செயல்பட்ட இந்த ராம தரிசனம் கொடுத்த அந்த சீத்தை, தவம் செய்த சீத்தை, கற்பு, திண்மை, குடிப்பிறப்பு, இந்த பொறுமை ஆகிய சீத்தையை பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் ராமன்ட்ட இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வீடனன் சர்வாலங்கார பூசிதையாக அவளை கொண்டு நிப்பாட்டிட்டான். அந்த ஏமாற்றத்தின் தாக்கம் கூட அவன் சீதையை திட்டியதாக இருக்கலாம். எத்தனையோ விளக்கம் சொல்லியிருக்காங்க. இந்த அந்த தோற்றத்தை காண்பதற்காக, அந்த சீதையை காண்பதற்காக ஆசைப்பட்ட ராமனுடைய எண்ணம் நிறைவேறாமல் போன அந்த கோபம் கூட அவனுடைய பேச்சிலே அங்கே வெளிப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்குது. இப்போ இதில் ஒரு நுட்பமான விஷயம், சீத்தையை போய் சந்திச்சான்ல அனுமன். சந்தித்தப்போ ராமன் சில அடையாள உரைகளை சொல்லி அனுப்புகிறான். அந்த மோதிரத்தை கொடுத்து விட்றான், கணையாளியை கொடுக்குறான், கணையாளியை கொண்டு போய் சீத்தையை கொடுக்குறான். இருந்தாலும் தனிப்பட்ட விஷயமாக சில விஷயங்களை சொல்லணும், சொன்னால் ஒரு நம்பிக்கை வரும். அதுக்காக சில அடையாள விஷயங்களையும் சொல்லி விட்றான். என்ன அடையாள விஷயங்களை அவன் சொல்கிறான் அப்படின்னா, சீத்தையிட்ட நான் போய் சொன்னேன், காட்டுக்கு போகிறேன், அது கடுமையான பாதை, கடத்தல் அரிய நெறி, அவ்வளோ தூரம் நீ கஷ்டப்பட்டு அந்த காட்டுக்கு வர வேண்டியதில்லை. நீங்கள் காத்திருக்கிறதுல பெரிய கஷ்டம் இல்லை, ரொம்ப நாளெலாம் இல்லை, வெறும் 14 ஆண்டுகள் தான், கொஞ்ச நாள் தான் நான் காட்டுக்கு போகிறேன், பிரிஞ்சிருக்க காலம் கொஞ்ச நாள் தான், அதனால் நீ பாட்டுக்கு இங்கே சந்தோஷமாக இருன்னு நான் சொன்ன உடனே அவள் நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அப்படின்னு என்கிட்ட கேட்டுட்டு என் கூட வந்த அந்த செய்தியை அவளுக்கு நீ ஞாபகப்படுத்து சொன்னால் ராமனுடைய தூதன்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி இந்த கண்ணகிய கோவலன் இளங்கோவடிகள் சொல்வார், மன்னச்சீரடி மண்மகள் கண்டிலல்னு. அவளும் அப்படித்தான், பூம்புகார்லேருந்து வெளியே போன உடனே மதுரை வந்துச்சான்னு கேட்டாங்களாம் கோவலன்ட்ட. அது மாதிரி அயோத்தி நகர எல்லைக்கு வந்த உடனேயே காடு வந்துருச்சான்னு கேட்டாலாம் சீத்தை. அந்த செய்தியை நீ சொல்லு, காடு வந்துருச்சான்னு கேட்டா அந்த செய்தியை சொல்லு. அப்புறம் சுமந்திரன் இவங்களை காட்டில் விட்டுட்டு திரும்பி போகும் பொழுது நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறான், என்ன போய் சொல்லணும்னு கேட்குறான். செய்தி கேட்கும் பொழுது ராமன் செய்தி சொன்னான், லக்குவன் செய்தி சொன்னான். சீதையை சொன்ன செய்தி என்ன அப்படின்னா, நான் ஆசையாக வளர்த்த கிளியையும் நாகனவாய் பறவையையும் நன்றாக பார்த்து கொள்ள சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு செய்தி சொன்னான். அந்த செய்தியை சொல்லும்போது ராமன் சொல்கிறான், பிள்ளை உரை அப்படிங்கிறான். பேதையாக அவள் பேசியது, பேதை அந்த அவள்கிட்ட இருக்கிற அந்த மடப்பண்பு, மடமைன்னு சொல்கிறோம்ல, அந்த மடப்பண்பை ரசித்து அவன் சொல்கிறான். பேதையாக அவள் சொன்ன அந்த பிள்ளை உரையையும் நீ அவளுக்கு சொல்லு அப்படின்னு அனுமன்ட்ட சொல்லி விட்றான். இப்போ இந்த 3 காட்சிகள் சீதை ராமன் மனசில் நின்ற காட்சிகள் இல்லையா?
அப்போது இந்த காட்சிகளை ராமன் சொல்லிவிட்டதிலிருந்தும் நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம் அப்படின்னா, நகரத்தில் சில நாட்கள் ராமனோடு சீத்தை இருந்திருக்கிறார், காட்டில் சில நாட்கள் இருந்திருக்கிறார். நகரத்திலையும் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க, வருத்தமாக இருந்திருக்கிறாங்க. காட்டிலையும் சந்தோஷமாக இருந்திருக்கிறாங்க, வருத்தமாக இருந்திருக்கிறாங்க. ஆனால் ராமன் மனத்தில் நின்ற சீதை, இந்த 3 அடையாள சொற்களையும் அவன் மனத்தில் நின்ற சொற்களாக அவன் சொன்னவை, அந்த அந்த நிகழ்ச்சிகளாக அவன் சொன்னவை எல்லாமே நகரத்தில் நடந்த செய்திகளாக இருப்பதனால நகரத்தில் கண்ட சீதையே அவனுடைய மனத்தில் நிலைத்து நிற்கக்கூடிய சீதையாக இருக்கின்றாள். ஆகவே பல சீதை, இங்கே நகரத்தில் சீதை, காட்டில் சீதை, அசோகவனத்தில் சீதை இருந்தாலும் நகரத்திலும் காட்டிலும் அவன் சீதையை பார்த்திருக்கின்றான். அசோகவன கோலத்தை அவன் பார்க்க முடியாமலே போய்விட்டது. நகரத்தில் கண்ட சீதையே ராமன் மனம் கவர்ந்த சீதையாக, மனத்தில் நின்ற சீதையாக இருந்திருக்கின்றாள். ராமன் கண்ட சீதை நகரத்தில் வாழ்ந்த சீதை, மிதிலை நகரத்திலும் அயோத்தி நகரத்திலும் வாழ்ந்த சீதையே என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நிறைவு செய்கின்றேன். நன்றி.